கிழங்கு அடை தான் சொல்கிறேன். மரவள்ளி கிழங்கு அடை வரப்படை சொல்கிறேன். இதில் இனிப்பாடையும் சொல்லலாம், பொடிமா இது புட்டு மாதிரி சொல்லலாம், பொடிமா செய்யலாம், வடை சுடலாம், அப்புறம் கிழங்க வறுக்கலாம், சாம்பார் வைக்கலாம், அந்த குழம்பு கிழங்கு போட்டு சாம்பார் வைக்கலாம், உருளைக்கிழங்கு மாதிரி வறுக்கலாம், அப்புறம் வந்து அல்வா பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம், இதில் என்ன ஜிப்ஸ் பண்ணலாம். இது நிறைய செய்வாங்க. இந்த கிழங்கு எல்லாத்துக்குமே பயன்படும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இதில் ஜவ்வரிசி இதில் தான் செய்கிறாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார் சத்து, கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிறதுனால இருக்குது, நார் சத்தும் இருக்குது. நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கிழங்கு. இப்போ நான் கிழங்கு அரைப்படி அரிசினா 1 கிலோ கிழங்கு சேர்த்துக்கோங்க. 10 மிளகாய், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. வந்துட்டு நல்லா நேகாக அரைக்கணும். மாவு வந்து ரொம்ப நேகாக அரைக்கணும். இந்த கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. அவங்க இந்த கிழங்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னா குழந்தைக்கு நரம்பு சம்மந்தமான வியாதிகள்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது ரொம்ப நல்லது. இந்த கிழங்கு தாது உப்புக்கள் நிறைய இருக்குது இதில். இந்த குச்சியை இப்படி உடச்சி நட்டு வச்சா கூட இது துளுத்துரும். இந்த கிழங்கு குச்சி அப்படி உடச்சி கட் பண்ணி நட்டு வச்சா கூட கரும்பு மாதிரி தான். கரும்பு எப்படி நடுறாங்களோ அதே மாதிரி தான் இதையும் நடணும். வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, தேங்காய் திருவி போட்டு கலந்து சுட வேண்டியதான். ஒரு வேளை எடுக்கணும். போன வீடியோவில் கேட்ட விடுகதைக்கு விடை என்னன்னு சொல்லிடுறேன். செய்தி வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அது என்ன? தொலைபேசி. செய்தி வரும் முன்னே அந்த மணி ஓசை வரும் முன்னே அது என்ன? தொலைபேசி. இந்த வீடியோவில் கதை வந்து ஒரு விடுகதை சொல்லிடுறேன். தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி நான் சொல்லிடுறேன். அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அழமாட்டான், அவன் யார்? நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லாட்டி நான் அடுத்த வீடியோவில் இந்த விடுகதை கூட சொல்லிடுறேன்.